தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளே, அவர்களுக்கு வலிமையையும் மனதிடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூயாவியாரின் பிரபு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நன்றி பலியாக கிறிஸ்தோலோகஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இணைந்து லில்லி மேரி தன்னுடைய 50வது பிறந்த நாளையும், மேரி விக்டோரியா தன்னுடைய பிறந்த நாளையும், கிறிஸ்டோபர் தன்னுடைய 25வது பிறந்த நாளையும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று தன்னுடைய 50 மற்றும் 25வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு ஒவ்வொருவரும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கார். 50 வருடங்களாகவும் 25 வருடங்களாகவும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து நல்ல ஒரு உடலுள்ள சுகத்தோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு இறைவன் அருளிய அனைத்து நன்மைகளும் வெற்றியாக இருக்கிறபடியே நன்றிபடியாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் பிலோமினா ராஜ் சைமன் இவர்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளும் வெற்றியாகவும் எத்திரப்படி நன்றிபடியாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் தெரேசா, பால்ராஜ், பிடி பிரான்சிஸ் அவருடைய ஆண்மைகளுக்காக எத்திரப்படியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எத்திரப்படியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆன்மீக சகோதர சகோதரிகள் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் ததிபரும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு கலைந்து செல்வாராக. நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக் கொள்ள நிலையற்ற இந்த நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூயாவியாயினும் பிரேமில் இறைவனாய் என்று வாழ்த்து ஆற்று செய்கிறீர்கள். ஆண்டவர் உம் திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயனுள்ளிருந்து வாசகம். மோசே
சீனின் மலையில் இறங்கி செல்லுகையில் உடன்படிக்கை பலகை இரண்டையும் தம் கைகள் தாங்கிக் கொண்டு மோசன் கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளியுமாயிருந்தது. ஆனால் மோசன் அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ராயேல் மக்களும் அனைவரும் மோசனை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிவுமயமாயிருந்து கண்டார். அவரை அணுகி செல்ல அஞ்சினார். ஆனால் மோசன் அவர்களை கைவிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பில் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசனையும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீயோன் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசன் அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தோற்றம் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசன் ஆண்டவரோடு உரையாடிபடி அவர் திருமுன் செல்லும் முதல் வெளியே வரும் வரை முக்காடை எடுத்து விடுவார். அருகில் வெளியே வந்து அவருக்கு கட்டளையிட்ட அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ராயேல் மக்கள் மோசையின் முகத்தோற்றம் பார்க்கும்போது மோசையின் முகத்தோற்றம் ஒளிவுமயமாய் இருக்கும். மோசன் ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தோற்றத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக் கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நம் கடவுளாகிய ஆண்டவர் தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரிய முன் நம் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசனும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோர். சாமுவேல் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். அவரும் அவருக்கு செவிசாய்த்தார். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துகளை தேடி செல்லுகிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையானது நம்முடைய ஆண்டவர் நமக்குள் இருக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார், நமது குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அதுதான் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில், உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அமர்வுக்குரியவர்களே, இதே முதல் வாசகத்தில் எவ்வாறு மோசே கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கட்டளைகளை மக்களுக்கு கண்டுக்கும்படி அல்லது கடவுளை கண்டவுடன் அவருடைய முகம் பிரகாசித்தது போல அவரை பார்த்த மக்கள் இவர் கடவுளை கண்டுவிட்டார் என்பதை உணர்ந்தவர்களாக இருந்தனர். அதோடு மட்டுமில்லாமல் கடவுளை காண எனக்கு தகுதி இல்லை என்பதற்காக தன்னுடைய தலையில் காடை அணிந்து தன்னையே மறைத்துக் கொண்டார். ஏனென்றால் அவர் தன்னை உணர்ந்து கொண்டார். அவர் எப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக இருந்து கடவுளை முகமுகமாக தரிசித்தார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல இன்றைய திருப்பாடல் ஆசிரியரும் நம்முடைய கடவுள் எவ்வாறு தூயவராக இருக்கின்றார், எனவே அந்த கடவுளை நாம் நண்பராக இருக்கின்றோம், நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் ஆசிரியரும் நமக்கு தெரிவிக்கின்றது. அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எவ்வாறு ஒரு மனிதர் புதையலை கண்டவுடன் அதை அந்த இடத்திலே வைத்து தனக்குரிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த புதையலை, அந்த நிலத்தை வாங்குகின்றார், தன்னுடையதாக மாற்றுகின்றார். அதே போல ஒவ்வொரு நாளும் யார் ஒருவர் இறைவனை தன்னுடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் கண்டுகொள்கின்ற பொழுது தன்னில் இருக்கின்ற அனைத்தையும், அது இருமாப்பாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், தன்னுடைய இருக்கின்ற அனைத்து தீய குணங்களை அகற்றிவிட்டு ஆண்டவரை உரியதாக கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் உண்மையாக நமக்கு சொல்லுகின்றது. அதே வேளையில் இந்த முத்தை கண்டுபிடித்தவர்களும் அதுதான் செய்கின்றார். அதில் இருப்பதை முழுமையாக விற்று அதனை பற்றிக் கொள்ளுகின்றார். அதே போல ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இறை வார்த்தையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் நற்கருணை முடிவாக இறைவனே நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய இல்லத்திற்கும் வந்து கொண்டிருக்கின்றார். நாம் அதனை உணர்வதற்காக நாம் அவரை எடுத்துச் செல்ல எவ்வித தயாரிப்பு நாம் செய்கின்றோம் சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். திரும்பவும் ஆண்டவரை கொண்ட பிறகும், ஆண்டவரை நம் உள்ளத்திலே உணர்ந்த பிறகும் பழைய பாவங்கள், பழைய எண்ணங்கள், அதே பொறாமை, அதே இருமாப்பு, அதே ஆணவத்தோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றதா? இல்லை. ஆண்டவரை கண்டவுடன் என்னில் இருக்கின்ற அனைத்து தீய நாட்டங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவரை நான் பற்றிக் கொள்ளுகின்றேனா? சற்று நம்மை நான் பேசிவிட்டு பார்ப்போம். எப்போது நாம் ஆண்டவரை முழுமையாக பற்றிக் கொள்கின்ற பொழுது நம்முடைய தீய எண்ணங்களை, தீய நடத்தைகளை மாற்றிக்கொண்டு ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகின்றோமோ அப்போது நாம் நண்பர்களாக இருக்க முடியும். அப்போது இறைவன் பேசிக் கொண்டிருப்பதை, இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதை நாமும் அறிவிக்க முடியும். இறைவனுக்கு சாட்சியுள்ள மகனாக, மகளாக வாழ முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, திருப்பலின் வழியாக தூய ஆவியின் வல்லமையை கேட்போம். தூய ஆவியின் வல்லமை ஒரு உதவியினால் நம்ம எழுதுகின்ற தீய எண்ணங்களை மாற்றக்கூடிய மனநிலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். I
பாவி என்றென்னை பாராமல், பாவத்தின் தீமை அடையாமல், பாவி என்றென்னை பாராமல், பாவத்தின் தீமை அடையாமல், பரிவாரம் என்னை ஏற்றிடுவார், பலியாய் என்னை மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையே, அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய வாழை மலை இல்லாமல் தேவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்புக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நீர் தாமை மாறி விளங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பரிணத்துக்கிட்ட செல்வனவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதே நிலை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவராக ஏற்றுக்கொள்ள எல்லாம் வல்லறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னான விவிடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றிடம் மீண்டும் வருவார் என்ற உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வாழ்ந்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபடுவிடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை இடத்தில் நின்று செலுத்தினை பின் தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய பேரில் எழுதியேன் கிண்ணத்தை எடுத்து வேண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைகளின் ரத்தத்தை இருக்கின்றது. இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து
ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே மக்களுக்கு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் வரைவரும் திருவரிடம் கூடுதல் லியோ எங்கள் ஆய வீற்று எங்கள் துணையாளர்கள் சுசிநாதன் மாறுகிற சதீஷ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நடைபெற செய்திடும். மேலும் உயிர் திருமணம் கொடுத்துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இன்னும் சிறப்பாக இன்று நாம் ஜெபிக்கின்ற தெரேசா, பால், ராஜ்பீடி, பிரான்சிஸ் அவர்களோடு இணைத்து எங்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்துமாக்களையும் யாருடையாத ஆத்துமாக்களையும் திரைக்கு சந்தனையின் அனைத்து ஆத்துமாக்களையும் எனக்கு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இன்னும் சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர் லில்லி மேரி, மேரி விக்டோரியா, கிறிஸ்டோபர், அதே வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் அவர்கள் வேண்டிய அனைத்தையும் நீர் வந்து கொடுத்தவர்கள் எப்போதுமே வாழ் மகிழ்ச்சியோடும் உண்மை உலகில் கண்டுணர்ந்து தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய குடும்பத்திலும் கண்டுணர்ந்து உமக்கு உகந்தவர்களாக என்னுடைய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். எங்கள் அனைவரும் மீது விரக்கமாய் கடவுளின் தாயான மரியா, அவருடைய கடவுளான யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனிதர்கள் அனைவருடனும் நாம் நினைவு வாழ்வை பங்கு கொள்ள தகுதிவென்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் ஆட்சியும் விளங்குமாக்கு உரியதே. நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைப்படுத்தாதேயும், தீவிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீவனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனோடும் பிராடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் புதைவென்று யாதொரு கள்ளக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் இந்த நோக்கிற்கு பெருமிதற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், இனமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்தருளுக்கு விழுந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு இருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளுகிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சிறுவர், இந்த உலகின் பாவங்களை போக்குபவர், சிவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
கனி கொடுக்கும் மரமெல்லாம் நல்ல மரம் என்றார். வாழ்வழிக்கும் உன்னை தான் என்ன மரம் என்று கனி கொடுக்கும் மரமெல்லாம் நல்ல மரம் என்றார். வாழ்வழிக்கும் உன்னை தான் என்ன மரம் என்று பச்சை மரம் நீ அல்லோ, பட்ட மரம் நானல்லோ, பட்ட மரம் நானல்லோ. எனினும் நான் உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே, என் அருமை நண்பனே, என்னில் வாழும் தெய்வமே, உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே. நண்பருக்கால் வாழ்வதிலே நட்பு உண்டு என்றால் அப்படியே வாழ்ந்த உன்னை எப்படி நான் அழைப்பேன்? நண்பருக்கால் வாழ்வதிலே நட்பு உண்டு என்றால் அப்படியே வாழ்ந்த உன்னை எப்படி நான் அழைப்பேன்? இறைமகனும் நீ அல்லோ, மனித மகன் நானல்லோ, மனித மகன் நானல்லோ. எனினும் நான் உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே, என் அருமை நண்பனே, என்னில் வாழும் தெய்வமே, உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, இயேசுவே. தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலர் ஆகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதுவர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக்குக. ஆமென்.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரையும் திருமகனுடைய பாடல்களின் நிலையான நினைவாகி இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லுகிற எண்ணினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்படர்கள் புரிவீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. எம்மை காத்திடும் சூசை கந்தை நன்றி பாடி வாழ்த்துகிறோம். எம்மை காத்திடும் சூசை கந்தை நன்றி பாடி வாழ்த்துகிறோம்.